உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன சிம்ம லக்ன ராசி சகோதர சகோதரிகளே, லக்னம் அல்லது ராசி கெட்டுவிட்டால் எப்படி இருக்கும்? அதாவது கெடாமல் இருக்கும் வரை உங்களுடைய ஜெனியூனான ஒவ்வொரு செயல்பாடுகளும், உங்களை பற்றி எந்த குறைகளுமே சொல்ல முடியாது. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரே மாதிரி ராசி பலன்கள்லாம் எழுதுவோம் இல்லையா? உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அப்போ எழுதுகிற மாதிரி நடக்க மாட்டேங்குதே சார். அந்த காலத்தில் எழுதிட்டு இருந்தாங்க, இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோக்குள்ளார டிவியில். ஆக இந்த ராசி பலன்கள்லாம் நடக்கவே இல்லையே ஏன் அப்படின்னா, முதல்ல ரிசீவரை சரி பண்ணணும். ரிசீவர் சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? அந்த ரிசீவர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய லக்னம் முதல்ல ரிசீவ் பண்ணி ராசிக்கு கொடுக்கும், ராசி அதை எடுத்து செயல்படுத்தும். இது ரெண்டுமே கெட்டுருச்சுன்னா சிம்மமாக இருக்காது. சிம்மத்தினுடைய ஜெனுவின் தன்மை குறையும். சிம்மத்தினுடைய அந்த எதிர்பார்ப்புகள், சிம்மம்லாம் நினைச்சதை சாதிக்கும். போச்சுன்னா ஒரு இடத்துல கடைக்கு போகுது, பொருள் வாங்குது, தரமான பொருளாக இருக்கா, பிராண்டடாக இருக்கா, விலை ஜாஸ்தி, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நல்லதாக கொடு. ஆக தரமற்ற பொருளை ஒரு சிம்ம ராசிக்காரர் வாங்குறார் அப்படின்னா அவருடைய லக்னத்தில் ஏதாவது சில கோள்கள் இருக்கும். அது நல்ல கோள்கள் இருந்தால் நற்பலன்கள், அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல நெகட்டிவான விஷயங்கள் எதுங்கிறது பார்ப்போம். வாங்க, இது சிம்ம லக்கணம். இந்த இடத்துல ஒரு சனி இருக்குன்னு வைங்களேன், இதுதான் லக்கணம் கெடுறது. முதல்ல சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி சூரியன். சூரியனுக்கு வேண்டாத ஆளு, அழையாத விருந்தினர் லக்னத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப லக்னத்துல சனியும் சிம்ம லக்கணமாக இருந்தால், ராசி சிம்மமா இருந்தா அப்படி இருக்கணும். டபுள் ரெண்டு வகையில, ஒன்று கடனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டு போயிடும். 6, 7 ரெண்டுமே லக்கணத்தில். 6ஆம் பாவாதிபதி கடன், சத்ரு, எதிர்ப்புகள், எதிரிகள், நோய்கள். அதே மாதிரி 7ங்கிறது உறவுகள், நட்புகள், அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா பிரச்சனையான வீட்டில் இருக்காங்க. அதான் இப்ப அந்த 6 கூடையனுடைய திசையும் நடந்தா ஜாதகர் சிம்ம லக்கணக்காரர் டோட்டலா சனி திசையில கடனாளியாக ஆகி விடுவார். கடன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இந்த இடத்துல சந்திரன், இதுக்கு பேர் புணர்வு தோஷம். நாம் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது நல்ல திறமைகள் இருக்கும், இயல்பான நற்குணங்கள்லாம் இருக்கும், தனக்கு அது பயன்படாது. இதே லக்னாதிபதியும் இந்த சூரியன் லக்னாதிபதி, அது எப்படி கெடுங்கிறது சொல்றேன். இப்போதைக்கு லக்னம் எப்படி கெடும்? சனி சந்திரன் சேர்க்கை. அடுத்தது ஒரு விதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் பதவி உயர்வுகள் தடுக்கப்படுறதும் சனி செவ்வாய் சேர்ந்தால் சேரும். சனி செவ்வாய் இந்த ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேர்ந்து இங்க இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அவங்க ஒன்றும் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது. இருக்கும்பொழுது பிறந்தவர் என்ன செய்வார்? அப்போ நீங்க எதிர்நீச்சலையும் போராட்டங்களையும் நினைப்பது ஒன்று, நடந்தது வேறாக சந்திப்பீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கோள்களின் தாக்கங்கள் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது இது ப்ரூஃப் பண்ணுது. அதுக்கு லக்னமே சாட்சி. என்சான் உடலிற்கு சிரசே பிரதானம். அந்த லக்னமே உங்களுக்கு சாட்சியாக இருக்கும்போது டெஃபினெட்லி உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் லக்னத்தில் என்ன கோள்கள் இருக்குன்னு இன்னைக்கே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி தீய கோள்கள் இருந்தால் மற்ற அமைப்புகளை ஆய்வு செய்து அதற்கு எவ்வாறு தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும், எவ்வாறு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கிளாஸ், இந்த வகுப்பு என்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே போல்தான் உங்களை நான் வழிநடத்தியிருக்கிறேன். பழைய வீடியோக்கெல்லாம் பார்க்காத புதிய நேயர்கள் 9842208655 இந்த எண்ணில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் லக்கணம் என்ன, ராசி என்ன, ஒரு 40 ஒரு 80 வீடியோக்கள் கிட்ட இருக்கு. அதில் எதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், பாருங்கள். இந்த இடத்துல ராகுவும் சந்திரனும் இருக்கு சார். உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்கணம். லக்கணத்தில் ராகு இருந்து திசை நடத்துகிறது. கிட்டத்தட்ட 20 வயதுலேருந்து 38 வயசு வரைக்கும். இப்போ என்ன செய்யும்? ராகு சந்திரன் சேர்க்கை. ஒன்று மனசு, உடம்பு, லக்கணம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக
இந்த ராகு ஆக்குபை பண்ணுது. ஆக இது எதிர்மறை நெகட்டிவான ஒரு திசை எது அப்படி நெகட்டிவான பிளானட் எதுன்னா ராகு. உடம்பு அதாவது செயல் சந்திரன், திறமை திட்டமிடுதல், அதை ஒரு டியூன் பண்ணி விடுறது லக்னம். ரெண்டையும் சேர்த்து கெடுத்து விட்டு பேராசையின் வழியே வாழ்க்கை பயணத்தை கொண்டு போயிடும். அப்போ அந்த ராகு திசை நடக்கும்போது பேராசைப்பட்டு போய் ஏதாவது ஷேர் மார்க்கெட் அது நம்பர் 2 பிஸ்னஸ்ன்னு போய் சிம்மம் வந்து மாட்டிக்குது. சரிங்களா? இதுவுமே லக்னம் கெட்டு போகிற அமைப்பு. சார் இப்போ கேது சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும் சிம்ம லக்னம்? முதல்ல அந்த திசை உங்களுக்கு வராது, ஏன்னா மக நட்சத்திரம் சிறு வயதிலேயே போயிடும், அதனால தப்பிச்சுக்கிறாங்க. பட் கேது சந்திரன் சேர்ந்தால் ஒரு வினோதமான போக்கு, புரியாத புதிர், வித்தியாசமான மனிதர், முடிவுகளை எடுக்க மாட்டார், அல்லது எதிர்மறையாக பெருசா ஆசைகள் இல்லாமல் நிராசையாக கொண்டு விட்டுடும். ராகு பேராசையில கொண்டு விடுது, இது நிராசை கொண்டு விடுது. கேது சந்திரன் லக்னத்தில் நல்ல ஒரு சிலருக்கு வந்துங்க ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் குள்ளார போயிடுவாங்க, சித்தாந்தங்களையும் வேதாந்தங்களையும் ஆய்வு செய்வாங்க. அதுல வந்து ஒரு நல்ல ஒரு யோகா கிளாஸ், மாந்திரீகம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது பேசிக்கிட்டே போகலாம், 10 நிமிஷத்துல முடிக்கணும் ஒரு வீடியோ. ஆக சந்திரன் கேது சேர்க்கை எந்த விஷயத்திலையும் முடிவு செய்ய முடியாமை. லக்கணத்துலாம் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது, லக்கணம் சுத்தம் சொன்னாங்க. இப்போ நீங்கள் 7 8 சுத்தம் 7 8 சுத்தம்னு உங்களுக்கு என்னன்னே தெரியாது, அதை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. 7 8 சுத்தமாக வேணுங்க. முதல்ல நீங்கள் சுத்தமாக இருக்கணும். நம் லக்கணத்தில் எந்த கிரகம் இல்லை என்றால் நாம் யாருக்கிட்டையும் வம்பு தும்பு வழக்கு வியாஜங்களுக்கு போக மாட்டோம். நம்ம என்ன லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திலே வந்து இந்த மாதிரி சனி சந்திரன் புணர்வு தோஷம்னு பேர். சனியும் சந்திரனும் ஆறுக்குடையவன் கடங்காரனும் லக்கணத்திலேயே நம்மளை செயல்படாமல் பண்ணிடுறான். அதே மாதிரி ராகுச்சந்திரன் பேராசை ஏற்படுத்துறான். அதே மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி கேது, இந்த காம்பினேஷன் அவ்வளோ சிறப்பான காம்பினேஷன் இல்லை. 3 தீய கோள்களுடன் அந்த லக்னம் டிராவல் பண்ணுது. கூட இருந்தே குழி பறிப்பானுங்க, நம்பக்கூடாது யாரையும், எல்லாரையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டும். அதே ராகு இருந்துச்சுன்னாங்க ஆசைக்கும் பேராசைக்கும் அதிரடியான ஒரு செவ்வாய் எதா இருந்தாலும் அவசரப்பட்டு இவரை ஜாதகரை இறக்கி விட்டு மூர்க்கத்தனமான செயல்களை செய்ய வச்சிடும். இது இதோட மட்டும் விடாதுங்க, 7ஆம் இடத்தை 3 கோள்களும் பார்க்கும். கணவன் மனைவி உறவுகள் நண்பர்கள் அவங்களுக்கும் இவங்களால பிரச்சனை. சரி, லக்னாதிபதி எப்படி கெடும்? லக்னம் கெட்டுருச்சுன்னு சொல்றீங்க, லக்னாதிபதி எப்படி கெடும்? லக்னாதிபதி சூரியன். சூரியன் 8ஆம் இடத்துல இங்க கெடும், தன்னுடைய பகைவருடைய வீட்டுல இங்க கெடும், அதே மாதிரி இங்க கெடும். லக்னாதிபதி 12இல் இருந்தால் தன் பயன் இல்லை, வெளிநாட்டு குடியுரிமை, வெளிநாடு செல்வார். சார் இதுல இந்த மாதிரி லக்னாதிபதி கெடும்போது அட்வான்டேஜ் அதுவும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜுங்கிறது அடுத்தவனுக்கு ஆதாயம். சரி, அவனாவது ஆதாயத்தை அனுபவிச்சுட்டு பணமாவது கொடுத்துட்றான்ல. இப்போ எனக்கெல்லாம் லக்னாதிபதி 12க்கு போயிடும், லக்னம் கெடல, என் லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. இது மாதிரி 12ஆம் இடங்கிறது ஊரை விட்டு ஊர் போறது போயாச்சு. அடுத்தது செலவு பண்றது, செலவே நான் பண்றதில்ல, ஆனால் செலவு வரும், செலவே பண்ணாம செலவு வரும். அடுத்தது 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா புலம்பெயர்தல். இப்போ வெளிநாடு எடுத்துக்கங்க, இதே நான் இங்கிருந்து வெளிநாட்டில் மைக்ரேட் ஆகி அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தேன்னா அதுவும் லக்னாதிபதி 12 தான். என்ன ஒன்று, சொந்த பந்தங்கள் ஒருத்தர் சொல்றாரு போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலாம், அம்மா செத்தாலும் அப்பா செத்தாலும் உடனே நம்ம பக்கத்தில் இருக்க முடியுமா அப்படிம்பால, அதுதான் குறை. அப்ப கெட்டு போறது, லக்னாதிபதி கெடுதல். லக்னாதிபதி 8இல், இவர்னால என்ன, இவர்னால யாருக்கும் பிரச்சனை கிடையாது, 8ஆம் பாவத்துக்கு போயிட்டு இவராகவே போய் மாட்டிக்குவார் எங்கேயாவது. லக்னாதிபதி யாரில், எதிரி கிடையாது, ஆனா கடனை ஏற்படுத்தும், பகை வீட்டில் போய் உட்காந்துருக்கு. ஆக இது மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப லக்னத்துல வெறும் சந்திரன் மட்டும் போறோம், அதுவும் கெடுமா சார்? 12 கூடயும் லக்னத்தில், விரையாதிபதி லக்னத்தில், அந்த திசை வரும் இல்லையா, மக நட்சத்திரம் 25 வயசுக்கு 30ல இருந்து நடக்கும் இல்லையா,
30 to 40 டோட்டலாக எல்லாத்தையும் லாஸ் பண்ணு, விரயம் பண்ணு. அதே இந்த விரையாதிபதியோட ராகு சேர்ந்துருந்ததுன்னா, அந்த திசையும் நடந்ததுன்னா, அதுதான் உங்களுக்கு இந்த லக்கணம் அப்படிங்கிறது மையப்புள்ளியை வச்சு தான் இழுத்து நான் உங்களுக்கு முடிச்சு போடுறது. ஒவ்வொரு கோள்களோட இந்த லக்கணத்தை வச்சு தான் பேசணும். லக்கணம் தான் பிரதானம். அதுக்கு கோச்சார பலன்கள்லாம் பார்க்கவே கூடாது. பேசிக்கலி நம்ம அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல, நாமளும் அதை படிக்கலை. அது நம்ம புதுசாக என்ன கேட்குறாங்கன்னா, லக்கணத்துக்கும் பார்க்கணுமா சார் கோச்சார பலன்? லக்கணம் என்பது ஒரு மனிதனுடைய வம்சோத்தரி திசாபுத்திகளை வைத்து அளவீடு செய்யக்கூடியது. லக்கணம் என்பது ஒரு 12 பாவக தொடர்புகளோட அளவீடு செய்யறது. இது பாவக தொடர்பும் பண்ணியிருக்கேன். இப்போ 6 குடையவன் சனி லக்கணத்துல இருந்தா ராகு எதுக்கு வீடுகள் கிடையாது, அதனால அதை விட்டுருங்க. இப்ப விரையாதிபதி லக்கணத்தில் விரையாதிபதி 12 குடையவன் சந்திரன், அப்ப காசு செலவாளியா இருப்பாரு. சந்திரனே லக்னத்துல இருந்தால் கோள்களின் தன்மைகளை பார்க்கணும். அப்ப ஆக்சிலேஷன் மைண்ட், முடிவு எடுக்க முடியாது. அப்ப அந்த அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? கேதுவனுடைய ஸ்டார், புரிஞ்சிக்கவே முடியாது. மக நட்சத்திரம் சார் அவரு. சரி, இந்த லக்னம் யாருடைய ஸ்டார்ல இருக்கு சார்? அது பூர நட்சத்திரத்துல இருக்கு சார். அப்ப லக்னம் என்ன சொல்லுது? விதவிதமா நம்ம சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், துணிகளை விலை உயர்ந்த துணிகளை உடுத்தணும்னு நினைக்குது. பட் ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் கேது சாரத்தில் இருக்கும்போது தடைகளை ஏற்படுத்தும். பார்த்தீங்களா? ஒரு லக்னம், ஒரு ராசி, நினைத்தது நடக்கவில்லை. எல்லாரும் சொல்றாங்க ஆகா ஓகோன்னு இருக்குங்கிறாங்க. குரு 9ல் வந்துச்சு, ஓகோன்னு இருக்குன்னு சொன்னாங்க. எதுவுமே இல்லையே சார் அப்படின்னா, ரிசீவரை சரி பண்ணுங்கள். அலைவரிசையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எலக்ட்ரான்கள், அந்த பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் பார்த்தீங்களா, எலக்ட்ரான்கள் போயிட்டே இருக்கும். நாம் ரிசீவ் பண்ணணும் கரெக்டாக. அந்த ரிசீவரை சரி பண்ணிட்டோம்னா, என் பையன் கோவப்படுறான் சார், அப்போ லக்கணத்தில் செவ்வாய். சார் என் பையன் தத்தியாவே நிற்கிறான் சார், சனி சந்திரன் சேர்க்கை. சார் என் பையன் எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் சார், கேதுனுடைய நிலைப்பாடு. சார் எதா இருந்தாலும் பெரிய பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறான் சார், ராகு. புரிஞ்சுதுங்களா? இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் பழைய வீடியோக்கள்லாம் அழகாக 9842208655 இந்த எண்ணில் சென்மை பிளேலிஸ்ட் அல்லது பிடிஎஃப் உங்களுடைய லக்கணமும் ராசி பேரையும் டைப் பண்ணிங்கன்னா நான் பார்த்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். அதில் ஒரு 10 வீடியோவாவது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குமே ஆனாலும் நான் மனம் மகிழ்ச்சி அடைவேன். என்னை பொறுத்தவரை வருங்கால ஜோதிடர்களையும் வருங்கால சந்ததிகளையும் வளமான ஒரு வாழ்வை, வளர்ச்சியான ஒரு பாதையை நோக்கி வழிநடத்துவதே என்னுடைய எண்ணமாகும். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.